ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போட் நெக் எப்படி அளவெடுத்து மார்க் பண்ணி நம்ம சேஃப் கொண்டு வரதான் தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி இந்த போட் நெக் வீடியோவே போட்டது கிடையாது. நிறைய பேருக்கு இந்த போட் நெக்கில் வந்துட்டு நிறையா சந்தேகம் இருக்கும். அதுக்கான வீடியோ தான் நான் போட போகிறேன். இப்போ வந்துட்டு நம்ம எப்போதும் நம்ம நார்மலாக எடுப்போம்ல அளவு, நார்மல் ப்ளவுஸ்க்கு அதே மாதிரி கீழே நம்ம 1.5 இன்ச்சு எப்போதும் மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி துணி இந்த மாதிரி தான் நீங்கள் ரெண்டாக வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். கீழே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு கோடு கிழிச்சிக்கோங்க. கோடு கிழிச்சிட்டு இப்போ நம்ம அளவு லென்த்து, நம்ம முதுகுலேருந்து கீழே இடுப்பளவு இருக்கும்ல, அது வரைக்கும் ஒரு அளவு லென்த் இருக்கும்ல, அந்த லென்த்தை தான் மார்க் பண்ண போகிறோம். எனக்கு 13 இருக்குது. ஸோ அந்த 13 நான் மார்க் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த இது டவுட்டு கொஞ்சம் இருந்ததுன்னா, எப்படின்னு தெரியல, அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, நான் வீடியோ போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி. அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதே மாதிரி லென்த்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம உடம்பு சைஸ் கீழே முதுகு பின்பகுதியோட அளவு நான் மார்க் பண்ணிட்டேன். எனக்கு 4.5 இருந்துச்சு, நான் 4.5 மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், மெயினானது நம்ம ஷோல்ட்ரு தான். ஷோல்டரை நீங்கள் நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும், எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெரியாதுன்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் நார்மல் ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்களா, அந்த ப்ளவுஸை நீங்கள் இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு எனக்கு வந்துட்டு டைல்ஸ் இருக்கிறதுனால அந்த கோடு தெரியும் உங்களுக்கு. அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ளவுஸை கரெக்டாக அந்த ஷோல்ட்ரு பின்பகுதி நடுப்பகுதியை நான் கரெக்டாக அந்த கோட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டு அந்த ஷோல்டரை கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி சேமாக வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியும். நிறைய பேத்துக்கு அந்த டவுட் இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். நான் இப்போ அதே மாதிரி தான் வச்சு பார்க்குறேன் பாருங்கள். எனக்கு இப்போ பாருங்கள் 3 இருக்குது. உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். இப்படி வச்சு பாருங்கள், கரெக்டாக 3 இருக்குது. ஒரு 3 இருக்குது, அங்கிட்டு 2 இருக்குது. ஸோ நான் அங்கிட்டு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். எதுக்குன்னா, நம்ம வந்துட்டு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச்சு உள்ளே போயிடும். ஸோ நம்ம 2.5 இன்ச்சாக அதை எடுத்துக்கணும். இதை 3 இன்ச்சாக எடுத்துக்கணும். 3 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா நம்ம வந்துட்டு இது நம்ம மார்க் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து போட் நெக்கு. ஸோ நான் 3 இன்ச்சு இருந்ததில் அதை நான் ஒரு 1/4 இன்ச்சு, கொஞ்சம் உடம்பு வந்து ஒல்லி தான், ஸோ ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கிட்டேன். நிறைய பேர் 4 இன்ச்சு கூட வைப்பாங்க, நான் 3.25 வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்கள் இந்த சைடு 2.5 வச்சுக்கோங்க. 2 இருந்தது, 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும் போது 1/2 இன்ச்சு உள்ளே போகும். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச்சு உள்ளே போய்ட்டு 2 கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே 4.5 மார்க் பண்ணோம்னா அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி 3.25 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது 4.5 இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லென்த்து வந்துட்டு 13. ஸோ அந்த 13 இப்போ இருக்குதான்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு 13 இருக்குது. நீங்கள் அதுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த சைடு 13 இருக்கான்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள், ஈஸி தான். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு சைடும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்குல்ல, அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஹார்மோன் தான் செக் பண்ண போகிறோம். 5 இருக்குது. இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி உள்ள அளவு ப்ளவுஸு கொஞ்சம் குண்டாக இருக்கும் போது உள்ளது, லைட்டாக குண்டாக இருக்கும் போது அதில் 5 இருக்குது. ஆனால் எனக்கு எப்போதுமே நார்மல் என்னோடய அளவு ப்ளவுஸ் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. 4.5 தான் எனக்கு இருக்கும். கூட 1/2 இன்ச்சு சேர்த்து 5 வச்சுக்கிடுறேன். இப்போ நார்மலாகவே அந்த ப்ளவுஸில் 5 இருக்குது. ஸோ நான் 5 வச்சுக்கிட்டேன். அந்த நம்ம டாட் பிடிப்போம்ல, அந்த ஹார்மோன் சைட் டாட், அது வரைக்கும் தான் நீங்கள் அளவு எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு 4.5 அது கரெக்டாக இருந்ததுன்னா 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. எதுக்குன்னா, நம்மளுக்கு வந்துட்டு உள்ளே நம்ம ஷோல்டர் அடிக்கும்போது உள்ளே 1/2 இன்ச்சு போயிடும், அதுக்கு தான். இதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணணும். ஸோ
அதே மாதிரி அந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே அளவில் நீங்கள் இப்போது கோடு கிழிச்சிக்கோங்க. அந்த கோடை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது நம்மளோட அளவு ப்ளவுஸ் எடுத்து மார்பின் சுற்றளவு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்கணுன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸை இப்படி வச்சுக்கோங்க. ரெண்டாக மடிக்க தேவையில்ல. இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு இந்த இடத்துலேருந்து அந்த இடம் வரைக்கும் இந்த எஜ்ஜி நம்ம அக்கிள் இருக்குல்ல, அந்த சைட்லேருந்து இந்த சைடு அக்கிள் வரைக்கும் இழுத்து இப்படி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நல்லா இழுத்து வச்சு பாருங்கள். கொஞ்சம் சுருக்கமான ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் தேய்ச்சிட்டு அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் அளவெடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இழுத்து வச்சு பாருங்கள். அதே மாதிரி என்னோடய அந்த அளவு ப்ளவுஸ் வந்துட்டு கொஞ்சம் சைஸு பெருசு. ஸோ நீங்கள் அளவெடுக்கும் போது நான் இப்போ சொல்லிக் கொடுத்தல அதே மாதிரி தான் நீங்கள் அளவு எடுக்கணும். எனக்கு இப்போது 16 தான். அந்த 16 நீங்கள் டேப்பை 2ஆக வச்சிங்கன்னா 8 வரும். அந்த 8ஐ நீங்கள் இதில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம மார்பின் சுற்றளவு. மார்க் பண்ணதுக்கப்புறம் சைடில் 2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். நம்ம 8 மார்க் பண்ணோன்னா அது பக்கத்தில் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது எதுக்குன்னா, நம்ம சைடு பிடிக்கும் போது கொஞ்சம் நம்ம குண்டாயிட்டோன்னா நம்ம பிரித்து விடுறதுக்கு தான் அதுக்கு நம்ம சைட்லேயும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் 2 மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே வந்துட்டு நம்ம 3/4 இன்ச்சு மார்க் பண்ணணும். கீழே மார்க் பண்ணுறோம் பாருங்கள், அதில் 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது எதுக்குன்னா, நம்ம டாட் பிடிப்போம் பின்னாடி 2 சைடும், அதுக்காண்டி அந்த 3/4 இன்ச்சு. இப்போது நீங்கள் இடுப்பின் சுற்றளவு வந்துட்டு எனக்கு 7. அந்த இடுப்பின் சுற்றளவு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் 2ஆக இழுத்து வச்சு பார்க்கும்போது தெரியும். அந்த டேப்பை நீங்கள் எப்போதுமே 2ஆக மடிக்கணும். மடித்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு 7 வருது இடுப்பின் சுற்றளவு. நான் 7 வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ படங்க நான் தெளிவாக போட்டிருக்கேன், பாருங்கள் அந்த வீடியோவை. அதே மாதிரி 2 இன்ச்சு சைடில் 7 மார்க் பண்ணால் அது பக்கத்துலேயே 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த ஹார்மோனில் ரவுண்டு தான் வரைய போகிறோம். இந்த டேப்பை நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்கேல் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு நீங்கள் இந்த வளைவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக அது 6.5 அந்த நம்மளோட ஹார்மோனோட அளவு 6.5 இருந்தது. ஸோ உங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி டேப்பை வச்சுக்கோங்க. டேப்பை வச்சுட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ மார்க் பண்ணுறது நம்ம போட் நெக் தான். ஸோ இந்த பக்கம் 3 அந்த சைடு 3 வச்சு இப்போ ஸ்கேலை வச்சு அந்த புள்ளியை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போனால் அதே டேப்பை கீழே இருக்குல்ல, அது கீழே உள்ள கோடில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே நம்ம மார்க் பண்ணலாம் அதே இதை திரும்பியும் இந்த மாதிரி டேப்பை 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதிலேருந்து நீங்கள் ஒரு இன்ச் அளவு 1 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது இந்த ஸ்கேலை இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கோடை நம்ம இதுக்கு முன்னாடி மார்க் பண்ணதை இப்போ அதே மாதிரி நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோன்னா அதையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே டாட்டை வச்சு அதே மாதிரி இந்த சைடு நம்ம அந்த கீழே மாதிரி போட்டிருக்கோம்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இதை கட் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேலே 3 இன்ச்சு இது பண்ணோம்னா அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக வரையணும். அப்போ தான் நம்ம போட் நெக் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த போட் நெக் வரும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதுமே போட் நெக்குக்கு 3 இன்ச்சு விடணும். உங்களுக்கு கீழே கொஞ்சம் வேறு மாதிரி அந்த அந்த பட்டை மாதிரி வரணும்னா நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டுட்டு அது கீழே தான் நீங்கள் மார்க் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக பார்த்து வரைஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணிடுங்க.
இப்போ அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் ஷேப் எப்படி இருக்குன்ட்டு நான் அதை காமிக்கிறேன். இந்த ரெண்டு இடத்துலையும் அர்க்கட் மாதிரி பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு அளவு தெரியும். அதனால தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதாங்க ஷேப்பு, சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது அது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் நாட்டு வைக்கணும் இதில். அது நாட்டு எப்படி வைக்கணுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளே வைக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன், அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள் அந்த ஷேப் வந்துட்டு இந்த இடம் எதுக்கு நான் இப்படி வச்சுருக்கேன்னா, நம்மளுக்கு வந்துட்டு அளவு மாறக்கூடாது, அதுக்காண்டி தான் இதை வச்சுருக்கேன். நான் கண்டிப்பாக இதை கடைசியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுவேன். இந்த அளவு மாறாமல் இந்த மாதிரி விரியாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்துட்டு இதை அப்படி வச்சுருக்கிறேன். நம்ம நல்ல துணியில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இது கொஞ்சம் விரியும், அதனால தான் நான் இப்படி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம கழுத்து இறங்காது, அதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது புரியுதா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.